என்னடா வாட்ச் மாட்டிட்டு இருக்கேன், அந்த வாட்சுக்கு இந்த வீடியோக்கு என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க. படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துக்கும் இந்த வாட்சுக்கு என்னடா சம்மந்தம்னு எங்களுக்கு தோணுச்சுங்க. ஆமாங்க, குழி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா, ஒன்லைன்லாம் இல்லைங்க, 2-3 லைன் இருக்குது படத்தில். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்த லைன் வந்து என்னென்னா, ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு இறந்துறாங்க, அந்த ஃப்ரெண்டு எப்படி செத்தாங்க அப்படின்றத வந்து தேடி போகிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஏன்னா நம்ம பெருசாக படத்தை ரிவீல் பண்ண முடியாது. சரி வாங்க அடுத்து படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்றது வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் வந்து அன்பரிவ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷம் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம தலைவர்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் கொடுத்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நமக்கு பிடிச்சவங்களுக்குலாம் வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ஃபீல் வந்து அந்த ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே தெரியுதுங்க. அவர் வந்து சிரமப்பட்டு தான் அந்த ஃபைட்டே பண்ணுறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா வந்து உள்ள ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபைட் சீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எங்கேஜிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. மிச்ச ஃபைட் சீன் எல்லாமே எப்படி இருந்தாலும் ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சிருவாருன்ற ஒரு பேசிக்கான ஒரு காமன் ஐடியாலஜியில் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அடுத்ததாக போயிட்டோம் அப்படின்னா சத்யராஜ் சார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா வெர்ஸ்டைலான ஒரு ஆக்டர். அவரை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான் வராரு, சடனாக முடிச்சிட்டாங்க. அமீர் கான் சார் ஒரு நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய பேன் இந்தியா ஒரு ஸ்டார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அவர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம் இல்லையா, டக்குன்னு ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா குளிச்சுட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் எழுப்பி டக்குன்னு விக்கெட்டை போய் இறக்கிடுவோம்ல, அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பார் போல், இல்லை குளிச்சுட்டு இருந்தார் போல். டக்குன்னு வர சொல்லிட்டாங்க போல், ட்ரௌசரும் ஒரு பனியனையும் போட்டுட்டு வந்துட்டாப்ல, நாய்க்குட்டம் தாப்பில். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் அவர் ரைட்டிங்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கான ரைட்டிங்ஸ் வந்து பெட்டராக எழுதிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுச்சு. ஒரு பேன் இந்தியா மூவியே அது மாறணும், பெரிய ஒரு கலெக்ஷன் கொண்டு வரணுன்றக்காக அமெரிக்கான உள்ள சேர்த்துன மாதிரி இருந்துச்சே தவிர அமெரிக்கானுக்குன்னு எந்த ஒரு ரைட்டிங்ஸுமே இல்லைங்க. இதை விட தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரிக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் தேவைப்படுன்னு சொல்லி தான் நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை போயிருக்கோம். படத்தில் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டாடணும், எப்படி கொண்டாடுறது அப்படின்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கோசரமே எழுதுன மாதிரி எழுதியிருக்காங்க. படத்தில் இன்னொரு நெகட்டிவ் இருக்குங்க. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்னன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லோக்கி படத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு பழைய ரெட்ரோ சாங்கில் ஒரு கனெக்ட் இருக்கும். நம்ம விக்ரம் எடுத்துக்கோங்க, லியோ எடுத்துக்கோங்க, அந்த 2 சாங்குமே வந்து பெரிய ஒரு கனெக்ட் மாதிரி இருந்துச்சு அந்த ரெட்ரோ சாங்ஸில். இந்த படத்தில் அந்த ரெட்ரோ பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, அது பழைய பாட்டா புது பாட்டா ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்களா என்ன பாட்டுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று அந்த பாட்டு யாருமே பெருசாக வைப் பண்ண மாதிரியே தெரியல தேட்டரில். ஓகே, எப்பவுமே நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தை பண்ணாம விட்டுறக்கூடாதேன்னு பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. படத்தோட டீசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் சீக்வன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வாட்ச் சீக்வன்ஸ் வந்து நம்ம வச்சுட்டோம்ல, ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ அது ஒரு ரீசனுக்கோசரமே இந்த படத்தில் வந்து வாட்ச் சீக்வன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சீன் நம்ம சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி அந்த வாட்ச் சீன் வச்சிருக்காங்க. எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல்ங்க, யூஸ்வலாக வர மாதிரி படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து அனிருத் தான். அடுத்த போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோபின் ஷாகிருங்க. அவர் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு மஜ்மூன் பாய்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல், இவ்வளோ பெரிய ஒரு லைன் அவர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் ஒரு ஒன்லைன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோலை வந்து அவர் கொடுத்ததுக்கு அவர் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங், எப்பவுமே அவரோட ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசும் பொருளாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு ரோல் எழுதியிருக்காப்ல. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, ஏன்னா அது வந்து நாகார்ஜுனாவுடைய கேரக்டர்னு எழுதியிருக்காங்க. நாகார்ஜுனா சார் வந்து நம்ம ரொம்ப யூஸ்வலாகவே தெரியும், ரொம்ப கூலான ஒரு ஆக்டிங்காகவே தான் இருக்கும். அவர் என்ன ரோல் பண்ணாலுமே இது கூலாக தான் இருக்கும். இந்த படத்துலேயே ஆஸ் யூஷுவல் கூலாக பயங்கர மாசாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைன்யூட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதின பிளாட் நிறையா இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லிட்டுமே முக்கியமான நாளை பற்றி சொல்லலையேன்னு யோசிக்காதீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அவரை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக வர்றது தான். அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலை ஆஸ் யூஷுவல் பெட்டராகவே பண்ணியிருக்காருங்க. என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18+ அப்படின்னு சொல்லி போகும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸை மிஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஃபேமிலி போய் படம் பார்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. இப்போ கிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அலோவ் பண்ணலை அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால இப்போது கிட்ஸை மிஸ் பண்ணிட்டு ஃபேமிலியாக போவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஓவராலாக இவ்வளோ தூரம் ரிவ்யூ சொல்கிறியே, ஓவராலாக அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கேட்டிங்க அப்படின்னா
இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். படம்லாம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கே தவிர ஓவராலாக ஸ்டோரி ஓகே தான். நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக தான் எடுத்திருக்காங்க. ரீசன் மட்டும்தான் பழசு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஓவராலாக பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கொடுக்கலாங்க.